ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகதி சேனல். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் பழமொழி 400 டாப்பிக்கில் 353வது பழமொழி பார்க்கலாம். 353வது பழமொழி பார்த்திங்கன்னா தீயோன் இகழ்தல். தீயோன் இகழ்தல் பாடல் படிச்சிடலாம். அல்லவையுள் தோன்றி அளவளைத்து வாழ்பவர் நல்லவையுள் புக்கிருந்து நாவடங்க கல்வி அளவிறந்து மிக்கார் அறிவெல்ல கூறல் மிளகுலு உண்பான் புகழ். அல்லவையுள் தோன்றி அளவளைத்து வாழ்பவர் நல்லவையுள் புக்கிருந்து நாவடங்க கல்வி அளவிறந்து மிக்கார் அறிவெல்ல கூறல் மிளகுலு உண்பான் புகழ். இந்த பாடலோட பொருள் பார்த்துடலாம். தீய செயல்களை செஞ்சு பண்பின்றி வாழ்பவர்கள், அதாவது ஒழுக்கம் இல்லாமல் வாழ்பவர்கள் இப்போ நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க அறிஞர்கள் நிறைந்த சபையில் அந்த தீயவர்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்க நாவை அடக்க முடியாது. அப்படி அடக்க முடியாமல் அந்த அறிஞர்களை இகழ்ந்து பேசுறது எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, மிளகின் புழுவை உண்பதற்கு சமம், அதாவது நஞ்சை உண்பதற்கு சமம் அப்படிங்கிறதான். மிளகுல இருக்கக்கூடிய அந்த புழுவை உண்பவன் எப்படி செத்து போவானோ அதுபோல் கற்றறிந்தவர்களை இகழ்பவன் தானே அலைஞ்சுக்குவான் அப்படிங்கிறதான் இந்த பழமொழியோட பொருள். எனக்கு பார்த்திங்கன்னா மிளகுல புழு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த பாடல் பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அல்லவையுள் தோன்றி அளவளைத்து வாழ்பவர், அதாவது தீய செயல்களை செஞ்சு பண்பின்றி வாழ்பவர்கள் நல்லவையுள் புக்கிருந்து நாவடக்க கல்வி அறிஞர்கள் நிறைந்த சபையில் அமர்ந்து நாவை அடக்க முடியாமல் பேசுபவர்கள் அளவிறுத்து மிக்கார் அறிவெல்ல கூறல் அறிஞர்களை இகழ்ந்து பேசக்கூடிய அந்த தீயோன் பார்த்தீங்கன்னா மிளகுலு உண்பான் புகழ், மிளகின் புழுவை உண்பவனுக்கு சமமாகும் அப்படிங்கிறதான் இந்த பாடலோட பொருள். தீயோன் இகழ்தல் அப்படின்னா மிளகுலு உண்பான் புகழ். தீயோன் இகழ்தல் அப்படின்னா மிளகுலு உண்பான் புகழ். இந்த வீடியோ பிடிச்ச பாடலோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வாழ்பவர்கள்